ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். வெல்கம் டு டெல்லி சமையலறை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இது சாட்டர்டே நைட்கான டின்னர் ப்ரிப்ரேஷன் தான். நான் உங்களுக்கு சண்டே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சாட்டர்டே நைட்டுக்கு பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற மாதிரியான புதினா ரைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அதாவது செம்ம டேஸ்ட்டாக அதுக்கான காம்பினேஷன் வந்து மட்டன் கறி தான். ஸோ அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட், சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி ரெண்டுமே. இது கூட வந்துட்டு ஒரு சீக்ரெட் ராய்த்தா, அது நீங்கள் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் முன்ன பாருங்கள். இந்த ராய்த்தா நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃபுல் ரெசிப்பியை பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். எப்படி நீங்கள் வந்துட்டு சமைச்சு எவ்வளோ டேஸ்ட்டாக வந்துச்சுன்னு கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பபாய். मोतीरे मोते माती के सुमिलो हे मोती दे जीवन सो भी ओखे ओखे मोसिलो ए मोतीरे मोते दूर आकाहार रोहन के अनु लागे लागे दूर आकाहार रोहन के अनु लागे लागे और कुरुरी रे कुरु पापुरी रे आजी हुकुमार तापनो आजोआ हुन्नो हुदिनो. ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய வாய்ஸு. நான் எப்படி பாடினேன், இது என்ன லாங்குவேஜ்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு எந்த லாங்குவேஜ்னு தெரியாது. நான் ஸ்கூல் டைமில் கற்றுக்கிட்ட பாட்டு இது. நாங்கள் குரூப் சாங்கு ஒரு ஸ்டேடியமில் போய் பர்ஃபார்ம் பண்ணினோம். அதை எதுக்கு இவங்க சமையல் சேனலில் வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் வந்துட்டு அதாவது யோசிக்கலாம். பட் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, உங்கள் எல்லாருக்கூடையும் வந்துட்டு எனக்கு என் வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இதையும் என்கிட்ட சொல்லுங்கள். அண்ட் பிடிக்கல மறுபடியும் இந்த பாட்டெல்லாம் போடாதீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய வீடியோஸில் எதுலேயுமே என்னுடைய சிங்கிங்கை வந்து போட மாட்டேன். பட் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் லாங்குவேஜ் என்ன அதுவுமே என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே.
ஃப்ரெண்ட்ஸ், இங்கே விசில் வந்து நீங்கள் கறியை பொறுத்து வச்சுக்கோங்க. எனக்கு எந்த அளவு கறி வேகுமோ அந்த அளவுக்கு நான் 7 விசில் வச்சு பார்க்க போகிறது தான் சீக்ரெட் ரெசிபி, அதாவது பீட்ரூட் ராய்த்தா. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக வரும். நீங்களும் சாப்பிட்டு அப்புறமா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.